அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் குருமா. அதுவும் முஸ்லீம் வீட்டு கல்யாணங்களை சர்வ் பண்ணுற அதே டேஸ்ட்டில் இந்த மட்டன் குருமா எப்படி செய்யறதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் ப்ளஸ் 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வந்து மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி மட்டனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நான் எல்லா கிரேவிக்கும் குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் சில்லி பவுடரை அதிகமாக போட்டு தனியா பவுடர் கம்மியாக போட்டுக்குங்க. மட்டனில் வந்து ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இது குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் ஆயில் போட்டிருக்கேன். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன். 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா வந்து வீட்டிலேயே அரைச்சது தான். இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பும் போட்டுக்குங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 4 to 5 விசில் வரட்டும். அது ஒரு பக்கம் வேகட்டும். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இருக்கணும். இதை அரைக்கும் போது கூடவே நீங்கள் விருப்பப்பட்ட முந்திரி பருப்போ சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இந்த குருமாவில் போடுறதுக்கு வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு ப்ளஸ் கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். முருங்காய் கூட போடலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சாச்சு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா வெந்துன்ருக்கு. 4 விசில் வந்துச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கேஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆன உடனே நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இதில் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகத்துக்கு. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கத்திரிக்காய் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 3/4வாசி வெந்தால் போதும். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் போட போகிறோம். அது கூடயும் கொஞ்சம் வேகும். ஸோ ஒரு 3/4வாசி வெந்த உடனே இந்த கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணும்போது அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டுக்குங்க. கத்திரிக்காய் வேக ரொம்ப டைம் எடுக்காது. அது சீக்கிரமாக பாயில் ஆகிடும். இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மட்டன் எல்லாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது கீ ரைஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நார்மல் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். இது நல்லா தான் இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது செம்மையாக இருக்கும். எப்போவுமே மட்டன் ரெசிபியை ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். Thank you.